பக்கத்தால் வடக்கிபாளையத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு 7 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்குங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 400 அரசம்பட்டி பார்த்தீங்கன்னா காப்பை பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் காப்போட உங்களுக்கு வந்து அரசம்பட்டி நாற்று போட்டிருக்காங்க. இது ஒரு 6 வருஷம் மரம் தானுங்க. அப்படியே உள்ளே வரமோரே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தடம் பார்த்தீங்கன்னா வண்டி தடத்துலேயே உங்களுக்கு கார்டனிங் எல்லாம் பண்ணி இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ஹெச்பி வீடு வந்து நீங்கள் வந்ததையுமே தங்குற அளவுக்கு இருக்குதுங்க. அது ஃபுல் லேண்ட்ஸ்கேப் செட்டப்போடு இருக்குங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 மாட்டு சாலை வந்து ஒன்று இருக்குங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடு மட்டும் உங்களுக்கு கட்டிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை பார்த்தீங்கன்னா 8500 ஸ்கொயர் ஃபீட்டில் கோழி பண்ணையும் இருக்குங்க. அதில் இப்போ 7500 கோழி வந்து இது இருக்குங்க. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் லுக்கில் தான், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் லுக்கில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிணறு பார்த்தீங்கன்னா அருமையான கிணறுங்க. இந்த கிணத்துல வந்து ஃப்ரீ கரண்ட் இருக்குங்க. அதிலே பார்த்தீங்கன்னா காப்பை பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு காய் இருக்குதுன்னு பாருங்கள். அது சின்ன வயசு வந்து சின்ன மரங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் விட்டுறாதீங்க. சூப்பரான ஒரு பொள்ளாச்சியில் இந்த மாதிரி தோட்டம் அமைகிறது எங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. நீங்கள் வந்து பாருங்கள். இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 BHK உங்களுக்கு வீடு இருக்குதுங்க. அருமையான வந்து நீங்கள் தங்குற அளவுக்கு ஒரு பக்காவான வீடோட தான் இந்த தோட்டமே அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு எந்த செலவுமே இல்லைங்க. இதோட பாத்வேவே பாருங்கள். இந்த தடமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போகிற அளவுக்கு தானுங்க. ஃபுல்லாக கார்டன் செட்டப்பில் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கூந்த பணம் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு வருமானம் இருக்குதுங்க உங்களுக்கு. இன்றைக்கி கூந்த பணம் வந்து 2000 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. இதுலேயே ஆளுகளுக்கு தங்குறதுக்கு இங்கேயே ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் ஆளுகளுக்கு தங்கிக்கலாம். உங்களோட உரங்கள்லாம் போடுறக்கு அதுக்குன்னு தனி ரூம்ஸ் இருக்குதுங்க. இது கம்ப்ளீட்டாக பக்காவான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். மெயின் தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணதையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13 அடி தடங்க. அப்படியே உங்களுக்கு வீட்டுக்கு போயிடும். இதில் 2 சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப் பண்ணி நீங்கள் போகிறதே ஒரு கெனாப்பி தான் நீங்கள் போவீங்க. அந்த அளவுக்கு தத்ரூபமாக உங்களுக்கு மரங்கள் வச்சு செட் பண்ணியிருக்கு. இந்த தடத்துலேயே பார்த்தீங்கன்னா கூந்தப்பனைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சென்டரில் ஃபுல்லாகவே 2 சைடும் வந்து வச்சுருக்குங்க. இதே உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் இன்றைக்கி வருமானம் கிடைக்குங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கே ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா டார்ச் ஜிஞ்சர் வச்சுருக்காங்க. இதே வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் போதே ஒரு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அது வெல்கம் பண்ணுங்க கண்டிப்பாக. இங்கே மாடுக 10 மாடுக உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தனியாகவே அவங்களுக்கு வந்து பில்லு போடுறதுனால பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஃபென்ஸே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. நீங்களே உங்கள் கால்நடைகள் வச்சுருந்தீங்கன்னா தோப்புக்குள்ளே விடாமல் இதுக்குள்ளே தனியாக வந்து நம்ம வந்து பில்லு போடுறதுனால இந்த மாதிரி செயின் லிங்க் போட்டு உங்களுக்கு ஃபென்ஸ் இருக்குங்க. அதுவும் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக பார்த்துக்கலாங்க. கிணத்துக்கு போய்க்கலாமா? இந்த காட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று ஓடுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தாமரை அள்ளியும் இதில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தண்ணி வந்து அப்படியே உங்களுக்கு நின்றுட்டுருக்க போகுதுங்க. இந்த கிணத்துக்கு இதுக்கு பக்கத்தாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்குங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள்.
ஒரு சிட்டி லைஃப்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அருமையான தோட்டம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது அருமையான தோட்டங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஓடை வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே இந்த தண்ணி நிற்குங்க. இதுலேயும் பாருங்கள் அள்ளிகள் வந்து இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு தண்ணி நின்றுட்டே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுலேயே பாருங்கள் இது ஓடை விட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தென்னை மரம் பாருங்கள் கைக்கு எட்டுன தூரம் தான் இருக்குங்க. இந்த மரத்தில் இத்தனை காய் பாருங்கள். இது அரசம்பட்டி 400 மரம் இந்த தோட்டத்துக்குள்ளே 7 ஏக்கருக்குள்ளே இருக்குங்க. ஃபுல்லாக கிராப்பில் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் இது மாதிரி தான் எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு பராமரிப்பு மட்டும் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இதை விட ஈல்டு நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு தான் இந்த ஏரியாவில் சொல்கிறாரு. அதனால் நம்ம உட்காந்து பேசி உங்களுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் முடிச்சு தர்றோம். இந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 போர் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர் இருக்குங்க. இதே பாருங்கள் இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரங்கள் தான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்குங்க. காப்பை பாருங்கள் உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் பார்ட்டிகிட்ட முடிச்சு கொடுக்குறோங்க. நீங்கள் வந்து பார்த்தா மட்டும் போதுங்க. இந்த தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சௌரியம் அதிகமாக இருக்கிறனால இப்போ தென்னை மரம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இதில் இன்டர்கிராப் போடணும்னா நீங்கள் வந்து ஜாதிக்காய், பாக்கு, பெப்பர் எல்லாமே போடலாங்க. அது வந்து ஒரு நிரந்தர வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இதில் பாருங்கள் தண்ணி தான் உங்களுக்கு மெயினே. இதோட கிணறும் பார்த்தீங்கன்னா இதில் ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்குங்க இந்த கிணறு பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த தண்ணி உங்களுக்கு இங்கே பக்கத்தாலே இருக்கிறதுனால தான் இந்த கிணறு வந்து உங்களுக்கு அவ்வளோ ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்குங்க. என்னதான் தண்ணி அதிகமாக உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் தான் போட்டிருக்காங்க. எப்போவுமே காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் உங்களுக்கு வந்து இதோட தோட்டத்துக்கே வந்து ஒரு வருமானம் கொடுக்கும், காய்கள் வருங்க. அதனால தான் நாங்கள் எல்லாமே இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு பூராமே ட்ரிப்ரிகேஷன் இருக்குங்க. இது பாருங்கள் இந்த சைடே ஃபுல்லாக ஒரு தோட்டத்தோட சைடே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி நிற்கிது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு இயற்கையான ஒரு உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணணுமா, ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் நேச்சுராகவே அது செட் ஆகிருக்குங்க. இதெல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட்டுங்க. ஹோல்ட் பண்ணிட்டேன் சார். இதில் பார்த்தீங்கன்னா 8500 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 2 கோழி பண்ணை இருக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7500 உங்களுக்கு சிக்ஸும் வந்து இது இப்போது நாங்கள் விட்டுருக்கோம் பாருங்கள்.
இதில் உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் மந்த்லி உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கண்டிப்பாக வரும். இதுலேயே 2 ஷெட் இருக்குங்க. இந்த பண்ணையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த நம்ம கால்நடை வளர்ப்பாகட்டும், உங்களுக்கு தோட்டமாகட்டும் எல்லாமே செட் ஆகிருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கம்பி வேலி போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பி வேலியும் இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கோழிப்பண்ணி பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அத்தி மரம் ஒன்று இருக்குங்க. அதுக்கடியே கைத்துக்கட்டில் போட்டு ஒரு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடமா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மாடு கட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுச்சாலை இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். அதுதான் இது நல்ல சௌகரியத்தோட ஒரு மாட்டுச்சாலையும் இருக்குங்க. இதே பார்த்தீங்கன்னா 2 BHKல பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு இருக்குதுன்னு சொல்லினா நீங்கள் யாரும் வாங்குறீங்களோ வந்தால் தங்குனா என்ன அளவுக்கு வீடு கட்டணும்னுலாம் இல்லைங்க. இந்த வீட்லேயே நீங்கள் ஃபுல்லாகவே இருந்துக்கலாம். ஒரு அருமையான ஒரு கார்டன் செட்டப்போட ஒரு வீடு இருக்குங்க இதில். இந்த வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பல தோட்டங்களே வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா இருக்குது, ஜாக் ஃப்ரூட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா முல்சீத்தா இருக்குது, மேங்கோ இருக்குதுங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா செடிகளும் இருக்குது. ஒரு வெத்தலை வச்சுருக்காங்க. உங்களுக்கு சாமிக்கு வேண்டிய பூக்கள் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. செம்பருத்தி இது எல்லாமே இருக்குது. ஒரு கார்டன் செட்டப்போடு தான் இந்த வீடு அவங்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு. தோட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 சூப்பரான டாக்ஸ் வளர்த்தலாங்க. அந்த அளவுக்கு வந்து அதுக்கு கேஜ் செட்டப் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி குருவியை எது வேணாலும் வளர்த்திக்கலாங்க இங்கே. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைக்காகவே இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பொல்யூஷனே இல்லாமல் ஒரு சூப்பரான தோட்டம் வேணும்னா இது உங்களுக்கு சூப்பரான சாய்ஸுங்க. இதுலேயும் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸே கட்டி சூப்பராக உங்களுக்கு பார்ட்டிஸ் பண்ணுறக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க.